மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உடனே என் தங்கச்சி சும்மா லாட்டு போக்குல சொல்லிருக்கா எங்க அண்ணன் ஒன்று லவ் பண்றான் நம்ம. சரி நான் அப்படியே அண்ணனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. ஹலோ எஸ் சுஸ்மி, ஐ லவ் யூ. உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, என் ஜாதியான்னு ஒத்துருமான்னு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுவும் அந்த பொண்ணை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாம் ஆனால் அவங்கள்ட்ட இந்த தகுதிகள் இல்லாத காரணத்தினால் நான் நோ சொல்லிவிட்டேன், அல்லது என் மனசுக்குள்ளே அதை வேணாம் முடிவு பண்ணிட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த லவ்லயே இன்னொரு லவ் வந்திருக்கு, அது கொஞ்சம் ஸ்மார்ட்டா லவ் பண்றது. ஓரளவு நம்ம மதத்திலே, நம்ம ஜாதிக்குள்ளே, நம்ம ரீஜனுக்குள்ளே ஏரியாவை தாண்டாம, அப்புறம் ஓரளவு நல்ல நமக்கு ஓரளவுக்கு சமானமான பொருளாதாரத்துல இருக்கிற சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். அப்புறம் வீட்டுல எல்லாம் என்னென்ன சில விஷயங்கள்லாம் பார்ப்பாங்களா, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி இருக்கலாமா? அது ஒரு இமோஷன், ஏற்றத்தாளோட வரும், பிரச்சனைகளோட வரும், அதெல்லாம் கடந்து வாழ்க்கையில ஒன்று சேருவதுதானே காதல். என்ன அவங்க கழுதைகளை செத்து போட்டான். ஓ, குரலி வித்தையா? தரப்பு இருக்கா? யார் இந்த தரப்பு? ஸ்மார்ட் லவ் பண்றது. இன்னொரு பக்கம் காதல் என்பது கரைந்து கிடக்கும். அப்ப இப்படி எங்கே வரும் ஃபர்ஸ்ட்? ஏன்னா இதுதான் ஒரு புது ஐடியா ரீசெண்டா. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா, எல்லாம் ஸ்மார்ட்டா பிளான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்லயே சொல்லலாம், அக்கா பொண்ணுதான், அதனால எனக்கு பிரச்சனை ப்ராப்ளமே இல்ல. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அக்கா பொண்ணா நீங்க எப்படி குடும்பத்துக்குள்ளேயே லவ் பண்ணிக்கலாம் சார், அப்போ ஒரு பிரச்சனையும் வராதுல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. குடும்பத்துக்குள்ளனா அப்ப தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க, நம்ம பேக்ரவுண்டும் இருக்கும், நம்ம கேஸ்டாவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. அதனால குடும்பத்துக்கு என்ன எழவி அது. அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பார்ப்பேன். Okay. பிளஸ் வந்து அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். பிகாஸ் ரிலிஜன் வந்து கேஸ்ட் மெயினா பார்க்கறனால அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணி அவங்கள ஒரு ஃபங்க்ஷன்ல தான் மீட் பண்ண போறோம். 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தது, திருப்பி பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்து அவங்கக்கிட்ட பேசி இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி கொஞ்சம் பேசிட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்படி ஆகட்டும், ஆகட்டும். உங்க ஜாதியான்னு பாத்தீங்க, என் ஜாதியான்னு ஒத்துருமான்னு பாத்தீங்க, ஆமா காதலிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா சார். முடிஞ்சு போச்சு. எஸ். ஏன் பேசிக்காதீங்க தம்பி, வெறி ஆயிரப்புறம் காலையில. சப்போஸ் என் ஜாப் போயிட்டாலும் அவங்களோட சேலரியை வச்சு என்னோட குடும்பத்தை நடத்த முடியும்னா ஐ வில் லவ் ஹர். இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும். 2 தேவைகள் இருக்கு. ஒன்னு வந்து என் ஃபேமிலிக்கான தேவை, ஜாதி மதம் இருந்தாலே ஓகே, ஃபேமிலில அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது என்னோட தேவை என்னன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கணும். கேள்வி மாத்திரம், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது பரவாயில்ல, நல்ல பையனாச்சே அப்படின்னு தோணுச்சு. ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது, நல்லா பேசுது, நல்லா மெச்சூர்டா இருக்கு, பண்பா இருக்கு, பிடிச்சிருந்துச்சு. தெரியுது, நீ மூடு. ஆனா அவங்க கிட்ட இந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என் காதல சொல்லவே இல்லை, அல்லது ஓகே வேண்டாம் அப்படின்னு எனக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறேன். வாட் ஆர் தட்? நாங்கள பார்த்தா டாடா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா என்னடா கண்ணு? பிடிச்சிருந்துச்சு. சொந்த வீடு இல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். பட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுவும் அந்த பொண்ணை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றப்ப மனுஷன் இதெல்லாம் தோணும், அப்படியே அந்த காதல விழுக தானே தோணும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். சார் ஆக்சுவலா அவங்க என் ஃப்ரெண்டு தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மேட்ருக்கு வாங்க. நான் தயங்குற, தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. சொல்றா, இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா சார். அதான் சார் கேஸ்ட் சார். கேஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இதெல்லாம் அப்படி தெரிஞ்சா நான் எதுவுமே நான் சொல்லிக்கல. நான் அப்படியே விலகிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டா தான் சார். ஏங்க கில்ல பிளிமிங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீ தான்டா அந்த குரங்கு. நானா பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் வந்து அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொன்னது இல்ல. ஏன்னா வந்து அவனோட கேஸ்ட் கிடையாது. ஓகே, என்னையா செக் பண்ண மாதிரி சுத்தி வர? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலயா பெருசு இந்த பஞ்சா? அதனால நான் வந்து நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியல. அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா அவங்க ஜாதி இல்லங்கறதால காதல சொல்ல. அதனால மட்டும் தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரிதான். நல்ல பையன். ஓகே, ஒரு நல்ல பையனாவும் இருக்கான், கெட்ட பழக்கம் இல்ல, நல்லாவும் சம்பாதிக்கிறான். கேஸ்ட்ங்கிற ஒரு இஷ்யூ தானே, ஏன் நம்ம வீட்ல பேசி பார்ப்போமே அப்படி நீங்க யோசிக்கலையா? ஆமா. இப்போ மறுபடியும் ஒரு வேளை ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கங்களேன், இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா இல்ல ஓகேன்னு? திட்டப்படி என் ஜாதியா இருந்தா கண்டிப்பா பாப்பேன் சார். அந்த பிள்ளை மறுபடியும் காலேஜ் போய் இன்னொரு பெண்ணை லவ் பண்ணிட்டா? இந்த டிபேட்டுக்குலாம் போறதுக்கு முன்னால காதல்லாம் இதெல்லாம் கிடையாது, அது என்ன இழுத்துட்டு போயிடுச்சு.
உங்களை காதல் எப்படி இழுத்துட்டு போகுது? எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இது யாரும் சொல்ல மாட்டேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல எம்சி பண்ணிட்டு இருக்கேன். இவங்க விஜேவா இருக்காங்க. பார்த்த உடனே ஷோ எனக்கு பண்ணவே தோணல. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுக்கவும் அப்புறம் தான் படிச்சு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சேன் நான். ஓ ஓகே. அதுக்கப்புறம் யூ லவ்ட் அவ்வளவுதான் இல்லையா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவ்வளவுதான். அடுத்த நாளே ப்ரோபோஸ் பண்ணிட்டேன். மத்த நல்லது அவங்க என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்கல. அடுத்த நாள் ப்ரோபோஸ் பண்ணி ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் ஒரே ரிங் போட்டுருப்போம். அடுத்த நாளே ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. இப்ப திருமணத்தை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நடத்துவேன். நடத்துவேன். நான் நடத்துவேன். கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டேன். ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆள தான் போய்க்கினே இருப்பேன். புரியல. ஃபேமிலி ஒத்துக்க வைக்கணும். ஒரே காசு இல்ல வேற வேற. ஒரே ரிலீஜனா? அவங்க தெலுங்கு நான் தமிழ். ஒத்துக்க வைக்கணும். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. அவர்தான் பிளாக் ஆனாரு. நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. இந்த பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பையன் கூட காம்போ பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவர் காம்போ ஆங்கரிங் பண்றதுக்கே யோசிச்ச ஆளு காதல சொன்னோனே எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அவர் சொன்ன விதம். நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சு. காதல் பைத்தியம். எதுவுமே யோசிக்கல. லைக் நான் என்ன நீங்க பண்ணேன் யோசிக்கலையா அவரை பத்தி? இல்ல சார், தோணல சார். ஓகே பட் அப்ப அந்த டைம்ல யோசிக்கலையா நம்ம வீட்ல ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அவங்க மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ். ஓகே, எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அவர் மட்டும் தான் இருக்காரு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ப்ரோபோஸ் பண்ணாரு. அவர் தான் ப்ரோபோஸ் பண்ணாரு. ஐ லவ் யூ. பண்ணும்போது அவர் என்ன காஸ்ட், அவர் என்ன ரிலிஜனா, இல்லனா என்ன பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் தெரியும் சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? பார்க்கல. ஷாக் ஆயிட்டேன். சார், காதல் என்ன எப்படி ஏத்துட்டு போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க இருந்து சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப பக்கத்துல ராஜகுருவாக அல்ல, ஒரு மாமனாக எனது மருமகனின் நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். நாங்க ரெண்டு பேருமே வேற வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். எங்களுக்குள்ள அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இது வீட்டை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும்? ரெண்டு பேரும் வேற வேற சமூகம். பண்ணிட்டோம் சார். அதுக்கு தான் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். எத்தனை வருஷமா? 9 இயர்ஸ். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி. வரலாற்றை கற்பிக்க வந்தவன். எத்தனை வருஷமா வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகும் இது ஸ்ட்ரகிள்ல ஓடிட்டு இருந்துச்சு? 7 இயர்ஸ். 7 ஆண்டுகள் வீட்ல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. எஸ் சார். இப்பதான் 1 இயர் தான் வீட்ல ஓகே சொல்லிருக்காங்க. இப்பதான் என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? நிறைய சார். அது சொல்றதுக்குலாம் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்? யாருமே பேச மாட்டாங்க. அது அடிச்சிருந்தா கூட வலி தெரிஞ்சிருக்காது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஃபுல்லான வலி யாருமே பேசாம இருக்காங்க. யாருமே பேசாம இருப்பாங்க. அன்னைக்கு நான் சிந்தின கண்ணீர் துளிக்கலாம் இன்னைக்கு வேல்யூ கிடைச்சிருச்சுன்னு தோணுது. எதிர்பார்க்கல. திறந்திருந்த கதவை மூடுவனு எதிர்பார்க்கல. மூணு கதவை நானே திறப்பனு எதிர்பார்க்கல. பில்ட் அப். நான் வந்து 1 இயர். ஓகேங்களா? நான் வந்து டிரைவர், இவங்க வந்து என்ன ஆபீஸ்ல வந்து சீனியர் ஸ்டாஃப். என்ன டிரைவர்னு பார்க்காம என்னோட இது பார்த்து இவங்க லவ் சொன்னாங்க. என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.